ரூ. 10,000க்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்கும். ஸோ, அதில எந்த மொபைல் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்த வீடியோவில் நாம ரூ. 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ, இந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான மொபைல் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரூ. 10,000 ஒரு மொபைல் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme 665 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது நமக்கு ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை தரும். அண்ட் கேமராஸ்னு வரும்போது சிங்கிள் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா. இங்கே கணக்கு காமிக்கிறதுக்காக 2 மெகாபிக்சல் டெப்த்து, 2 மெகாபிக்சல் மேக்ரோ அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கொடுக்கல. அண்ட் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ரியர் சைட் கேமரா வேணால் ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் Android 14 தான் இந்த மொபைலை நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மேபி ரூ. 10,000 ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோட ஒரு மொபைல் தேடுறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கூட கன்சிடர் பண்ணலாம். 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் 5G ஃபோக்கஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் பேட்டரின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக்குமே நமக்கு இருக்குது. இந்த மொபைலோட 4GB 64GB வேரியன்ட் இப்போதைக்கு 10,500 ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பட்ஜெட்டை விட ஒரு ₹500 எக்ஸ்ட்ரா தான் போகுது. பட் ஆஃபர் டைமில் நமக்கு இதை விட கம்மியாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்போ கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கேமரா ஓரளவுக்கு சின்ன பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் இங்கே நல்லாயிருக்கு. அண்ட் 5G சப்போர்ட் இங்கே நிறைய 5G பேண்ட் கொடுத்துருக்கிறதால நல்லா இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா, டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். பட் இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும். கம்மி விலையில் ஒரு நல்ல பிராண்டுக்கிட்டேருந்து 5G மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் Realme C65 கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதையே கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ஒரு ஹெட்செட் ஆர் ஒரு ப்ளூடூத் நெக் பேண்ட் ஆர் ஒரு TWS நம்ம ஒரு கிவ்அவேல தரப்போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு 2 ப்ராடக்ட்டை நம்ம கிவ்அவேல தந்திருக்கோம். ஒன்று ஒரு நெக் பேண்டை தந்திருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 20,000 mAh பவர் பேங்க்கை தந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேல பார்ப்பீங்க. ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டமான வின்னரை நான் வெப்சைட் மூலமாக சூஸ் பண்ணுவேன். 1 மந்த்க்குள்ளே 500 லைக்ஸ் ரீச் பண்ண உடனே நம்ம கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G34 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.5 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. IPS LCD பேனல் தான். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு HD+ கொஞ்சம் கம்மி தான். பட் 120 Hz இருக்கிறது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது. அண்ட் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் வீடியோகிராஃபி எடுத்துக்க முடியும், போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால். அண்ட் Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 695 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் கூட லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ப்ராசஸரோட. அண்ட் அதுக்கப்புறமா 15,000 இப்போதைக்கு 11,000 வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி வித் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைலை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க. 4GB 128GB வேரியன்ட் பேஸ் ஆப்ஷனை கொடுத்து 11,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், நம்ம பட்ஜெட் ஒரு ₹1,000 எக்ஸ்ட்ரா தான் போகுது. பட் அதுக்கான வேல்யூ இதில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு கேமிங் மொபைல் தான் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் Moto G34 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், கேமராஸை சொல்லலாம், அண்டு பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் முன்னவே சொன்ன மாதிரி இதனோட டிஸ்பிளே தான். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Poco X5 தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hzக்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 120 Hz கொடுத்துருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறதால தரமான மீடியா எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். பிகாஸ் கலர்ஸ் ஆகட்டும், பிளாக்ஸ் ஆகட்டும் ரொம்பவே டீப்பராக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். 48+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் நமக்கு இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் Android 12 தான் இந்த மொபைல் லான்ச் ஆகிருந்தது. ஸோ இது ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்ட் Snapdragon 695 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. IP53 ரேட்டிங், 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட் அண்ட் IR பிளாஸ்டர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே நிறையவே இருக்குது.
6GB 128GB வேரியண்ட் இப்போதைக்கு 15,000 ரூபாய் கிட்ட சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது இதனோட பாசிட்டிவ்ஸ் கண்டிப்பாக இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம் அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் முன்னவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பழைய மொபைல் இது. ஸோ அது உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 4K வீடியோ சப்போர்ட் இல்லை. ஸோ அதுவும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம அப்படி பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.